நான் இந்த சீசன் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் போல்டா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் தெரியுமா? இந்த டைம் ரியல் மேரிட் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்காது. அவங்க நம்ம எல்லா கப்பும் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா கண்டிப்பா தெரிஞ்சா ஒரு எல்லா கப்பும் வின் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆன்சலோட்டி டீம் வந்து இன்ஜுரியா டிஃபெண்டர் இல்லாம விளையாண்டோம் போன சீசன் அப்படின்னு சொல்ற சீசனுங்க. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது ஆம ரேஸ் தான் இது. எம்பாப்பே வினி ரெண்டுமே எம்பாப்பே வந்து என்னதான் ஸ்ட்ரைக்கர் நம்பர் 9 ஆடுறாரு அப்படின்னு பேப்பர்ல பார்த்தாலும் அவரோட மைண்ட் வந்து நான் லெஃப்ட்ல தான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அப்படி லெஃப்ட்லயே வரது நம்மளால பார்க்க முடியுது. பட் நேத்து மேட்ச்ல வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரைக்கரான நிறைய இடத்துல ஆனா 2-3 இடத்துல ஒரு கொஞ்சம் செல்ஃபிஷ் ஆடுறதையும் நம்மளால பார்க்க முடியுது. தமிழ்லாம் சீரியஸா சொல்றேன் மேஜிக்ங்க. இப்படியே லிட்டல் அந்த மெஸ்ஸியோட குட்டி வெர்ஷனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஓவர் ஹெட் த்ரூ பால் போடுறது வந்து இன்னும் அப்படியே மெஸ்ஸியஸ் லிட்டல் மெஸ்ஸியஸ் பாஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும்ல ஒழுங்காவே. ருடிகர் வந்து டேய் நீ எனக்கு தெரியும் நீ என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து தெரியும் நீ வந்து அப்படி அந்த ஒன்று இருந்து இருக்கு. அதுக்கப்புறம் அந்த லீகுமே கொஞ்சம் என்ன சொல்றது இவ்வளோ டிமாண்டிங்காக இருக்க ப்ரீமியர் லீக் மாதிரி இல்லை. ரியல் மேரிட் அண்ட் பார்சலோனா போயிடலான்னு பார்க்குறேன். கடைசி சில ஆண்டுகளாகவே ரியல் மேரிட் வர்சஸ் பார்சலோனா கொஞ்சம் ஒரு ஒன் சைடாக தான் போயிட்டு இருக்கு. ரியல் மேரிட் சைடு தான் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. வர்ற கப்பெல்லாம் அடிக்கிறாங்க, ட்ரிபிள் அடிக்கிற ரேஞ்சுக்கெல்லாம் போறாங்க. பட் ட்ரிபிள் அடிக்கல. பட் ஸ்டில் அவங்க வந்து எம்பாப்பே ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ரிக்கையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மற்றபடி பெரிய பிளேயர் யாருமே கிடையாது. பிக்கெஸ்ட் சைனிங்னா எம்பாப்பே. இந்த சைனிங் நீங்க எப்படி பாக்கீங்க? எம்பாப்பேயோட சைனிங்க? எம்பாப்பே சைனிங் வந்து கோல் அடிச்சிட்டாரு. நீங்களே கோல் அடிக்க மாட்டாருன்னு எதிர்பார்த்தீங்க, அதை அடிச்சிட்டாரு. எம்பாப்பே சைனிங் வந்து ரியல் மேட்ரிட் அடுத்த டெக்கேட்கான சைனிங் தானே. அடுத்த இன்னொரு டெக்கேடே இருக்கு அவருக்கு விளையாடுறதுக்கு. ஆல்மோஸ்ட் இருக்கு, இல்லைன்னா சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஒர்க் ஆகலை, வினியும் ஒரு சிங்க் ஆகலை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்குதான் செய்யும். அவங்க நல்ல கோச் இருக்காங்க, இது எப்படி சிங்க் பண்ண தெரியும், எப்படி வந்து வாங்க தெரியும்னு சொல்லிட்டு இட்ஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். என்ன பஞ்சாயத்துனா இங்கே வந்து இப்போ பார்சலோனா வந்து 12/12 4/4 அந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அதுதான் எக்ஸ்ட்ரா ப்ரெஷராக வந்து இங்கே ஒருத்தர் கோல் பண்ணல பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பார்சலோனா வந்து ஆல்மோ வாங்கியிருக்காங்க, டேனியல் ஆல்மோ வாங்கியிருக்காங்க, பாவிக்டர் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஆமா அவ்வளோதான், மற்ற எல்லாமே குட்டி குட்டி சைனிங்ஸ் தான். அவங்க அண்ட் இவர் யாரு அன்சு ஃபாட்டி வந்து லோன்ல இருந்து திருப்பி வந்திருக்காரு. ஃபாட்டி நல்லா ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா இவங்களோட கேலிபர் ரெண்டுமே வேற வேற ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ்ல இருக்க ஆட்கள். ரெண்டுத்தையும் வந்து நீங்க இந்த வாட்டி யார் லீக் அடிக்க போறாங்கன்னு பயங்கர போகும். இன்னொருத்தவங்க வந்து ஒரு குட்டியா லைட்டா ஒரு என்ன சொல்றது த்ரெட்டா வெளிலேருந்து வர போறாங்க அத்லெட்டிகோ. அவங்களோட சைனிங்ஸ் ஆல்வாரஸ், கலகர், அது மாதிரி நிறைய இன்னும் 2 சைனிங் பேர் மாட்டேன் நான். அவங்க வந்து அந்த இதில் இருக்கும்போது அவங்க நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். ப்ளஸ் நீங்கள் இன்னும் பார்சலோனாவோட 2 சைனிங் அவங்க பேஜ் பில் கம் பண்ண அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஓடிட்டு இருக்கு. குண்டகன் அனுப்பிட்டாங்க, ஃபிலிக்ஸ் அனுப்பிட்டாங்க, கேன்சல் அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி அவங்க பேக் ஃபயர் பார்க்க போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்னும் தேர் ஒன்லி 1 or 2 இன்ஜுரி அவே ஃப்ரம் கொலாப்ஸ்ன்னு சொல்லி ஃபீல் ஆகிட்டே இருக்கு எனக்கு. கேம் சூப்பராக இருக்குது, ஃப்ளிக்கு சூப்பராக இருக்காரு. ஜாவி வந்து இந்த டீம் வச்சு ஒன்றும் என்ன பண்ண முடியலையோ அதை வந்து கிளிக்கு சூப்பராக காட்டிட்டு இருக்காரு. ஜாவியோட ஷார்ட் கமிங்ஸ் கோச்சை வந்து ஃப்ளிக் வந்து கிளியராக பண்ணிட்டு இருக்காரு. என்டர்டெய்னிங்காகவும் இருக்காங்க பார்சலோனா, அதான் முக்கியமான விஷயம். பயங்கர என்டர்டெய்னிங்காக விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் 1 or 2 இன்ஜுரிஸ் வந்து நடந்துச்சுன்னா என்ன ஆகும் ஏதாகும்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் இருக்காங்க. பட் அதே நீங்கள் வந்து இங்கே சொன்னீங்கன்னா இங்கே சொல்ல முடியாதுல்ல. ஆன்சலோட்டி டீம் வந்து இன்ஜுரியா டிஃபெண்டர் இல்லாமல் விளையாண்டோம் போன சீசன் அப்படின்னு சொல்கிற ஒரு சீசனுங்க. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது ஆம ரேஸ் தான் இது. முயல் என்ன முன்னாலும் ஆமைக்கு வந்து பொறுத்தார் பூமி ஆள்ற மாதிரி. அதுக்கப்புறம் குவாலிட்டி பயங்கரமான குவாலிட்டி. இது வந்து ஒரு ஃப்ளிக் இருக்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இந்த பிளேயர்ஸ் வந்து இந்த குவாலிட்டியில் இல்லைனாலுமே அவங்க வந்து பெட்டராக காட்டுறதுக்கான இந்த கோச்சிங் திறமை இருக்கு. அதனால வந்து பயங்கரமான ஒரு 2 ரேஸில் 3 ரேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சிமோன் திருப்பி வந்து நினைச்சுருந்தீங்க. ஆனால் ஒரு கொலாப்ஸ் ஆச்சுன்னா, ஒரு 2 இன்ஜுரி ஆச்சுன்னா மொத்தமாக பார்சா கொலாப்ஸ் ஆயிடுவாங்கன்னு பயமா இருக்கு எனக்கு. இங்கே அப்படி கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க மொமெண்டம் பிளேயர்ஸ் தானே, 2 கோல் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே என்ன மொமெண்டம் ஆக போகுது பார்ப்போம் இந்த இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதனால வந்து அவங்க இந்த வாங்க மாட்டாங்கன்றது எல்லாமே தெரிஞ்சது தான். ஆனா பார்சா வந்து இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். என்னடா வேஜ் குண்டகனை திருப்பி அனுப்புறீங்க, ஆல்மோ வாங்கிட்டு 3 மேட்ச் விளையாட முடிச்சிருந்தீங்க அப்படிலாம் இருந்துச்சு எனக்கு. ஸோ
பார்சா வந்து கொஞ்சம் பயங்கரமான கத்தி மேல ஃபினான்ஷியலாக பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் இதில் ஃபஸ்ட்டு ரியல் மேரிடோட அந்த எம்பாப்பே வினி இஷ்யூ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா முதல் 2 மேட்ச் வந்து நான் பார்த்த அளவில் என்னன்னா எம்பாப்பே வினி ரெண்டுமே எம்பாப்பே வந்து என்னதான் ஸ்ட்ரைக்கர் நம்பர் 9 ஆடுறாரு அப்படின்னு பேப்பரில் பார்த்தாலும் அவரோட மைண்ட் வந்து நான் லெஃப்ட்ல தான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இப்படி லெஃப்ட்லேயே வரது நம்மளால பார்க்க முடியுது. பட் நேற்று மேட்ச்ல வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரைக்கரான நிறைய இடத்துல ஆனால் 2-3 இடத்துல அவர் கொஞ்சம் செல்ஃபிஷ் ஆடுறதையும் நம்மளால பார்க்க முடியுது. எதனால இந்த இடத்துல யாருக்காச்சும் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரே இடத்துல இருந்து ஏற்கனவே இது ஒரு பிரச்சனை ஸ்டெப் ஓவர்ஸ் பண்றதா இருக்கட்டும். நெய்மார் கிட்ட இந்த இஷ்யூ வந்துச்சு. பார்சலோனா வந்த புஸ்லயா இல்ல பிஎஸ்ஜில இருக்கும்போது நெய்மாருக்கும் இவருக்கும் இருந்துச்சுல அந்த அத சொல்றீங்க. ஓகே ரைட் ரைட். என்ன சொல்றது, நான் பெரிய ஆளுன்னு சொல்ற ஈகோ இருக்கு தான் செய்யும். பட் ஆனா வினி ராட்ரிகோ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போவாங்கன்னு தோணுது எனக்கு. வினி போக சான்ஸே இல்லை. ஏன்னா வினி இப்போதைக்கு ப்ராப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் பிளேயர். ராட்ரிகோ வந்து போறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. அது அவ்வளோ ரிட்டன் அவ்வளோ வாங்குறாங்கன்னு முடிவு பண்ணாங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்க. அவ்வளோதாங்க, வேற எதுவுமே இல்லைங்க. ஸோ அது ஒன்று. அண்ட் நான் இந்த சீசன் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் போல்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் தெரியுமா? இந்த டைம் ரியல் மேரிட் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்காது. அவங்க நம்ம எல்லா கப்பும் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சா எல்லா கப்பும் வின் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் வந்து ஏதாவது ஒரு கப்புக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அவங்க லாஸ்ட் வரைக்கும் புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. லீகோ இந்த வாட்டி சாம்பியன்ஸ் லீக் வந்து வேற ஒரு அனிமல் மாதிரி விளையாடுவாங்க அவங்க. எம்பாப்பேக்கு வந்து வாங்காத ஒரே ட்ராஃபி அது. அந்த ஒரு ட்ராஃபிக்குனாலே விளையாடுவாரு. ப்ளஸ் எம்பாப்பே வாண்ட்ஸ் டு வின் சம்திங். இந்த யூரோல அடி வாங்கினது, வேர்ல்ட் கப்ல அடி வாங்கினது. அதனால அதுக்கப்புறம் ரியல் மேட்ரிடோட ஒரு வாட்டி வின் பண்ணிட்டாங்கன்னா பீப்புள் வில் லேப் இட் அப். அதனால வந்து அதுவும் தெரியும். நெக்ஸ்ட் லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் வந்து ரொனால்டோக்கு அப்புறம் நம்மளுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு தெரியும் அவருக்கு. அதனால வந்து ஹீல் டூ அட்மோஸ்ட் எவ்ரி திங் டு செக்யூர் அ கப் அப்படின்னு படுது எனக்கு. எனக்கு இன்னொரு விஷயம் நேற்று மேட்சஸ்ல நான் பார்க்கும்போது என்னன்னா, போன சீசன் ரியல் மேட்ரிட்ல இருந்த ஒரு மிகப்பெரிய வைட்டலான ஒரு ஆள் வந்து இந்த சீசன் நான் ரொம்ப மிஸ் பண்றாங்க. யாரா டோனி க்ரூஸ். டோனி க்ரூஸோட அந்த லைன் பிரேக்கிங் பாசஸ்லாம் இருக்குல்ல, அது இந்த சீசன் எங்கேயுமே என்னால பார்க்க முடியல. வால்வர்டே ஓகே தாங்க. வால்வர்டே அந்த ஒரு இது பேக் ஹீல் பாஸ் சொல்றீங்களா? பேக் ஹீல் பாஸ் செமையா இருந்துச்சு பார்க்கறதுல. அந்த பிளேயர் பெருசா இப்போ மாட்ரிச் அவங்க அனுப்பல. 2 பேருமே அனுப்பியிருந்தாங்கன்னா யோசிக்க வேண்டியதாக இருந்திருக்கும். மாட்ரிச் அனுப்பலாம். மாட்ரிச் ஆடிட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த க்ரூஸ் அந்த டீம் வந்து யார் வந்தாலும் பெரிய ஆளாயிருவாங்க மாதிரி தோணுது எனக்கு. வால்வர்டே வந்து இப்போ பெரிய ஆள் தான் அப்போதைக்கு. அதுக்கப்புறம் செபோலஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. டானி செபோலஸ். அது மாதிரி அந்த அப்புறம் வந்து சொமேனியும் அவங்க பேர் என்ன கமவிங்க அது மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிலிட்டோ சொல்லலாம் டிஃபென்ஸில். ஆனால் இவங்க அளவா இருக்காரு இப்போதைக்கு. எல்லாரும் இருக்காங்க. பட் ஆனால் வந்து என்ன சொல்றது, எல்லாருமே ஸ்டார்ஸாகவே இருக்காங்க. அந்த டீமில் ஸ்டார்ஸ் வந்து எப்போனா தேவைப்படும்போது பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ருடிகர் வந்து டேய் நீ எனக்கு தெரியும் நீ என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து ஜெயிப்பாங்கன்னு தெரியும், நீ வந்து அப்படி அந்த ஒன்று இருந்து இருக்கு. அதுக்கப்புறம் அந்த லீகுமே கொஞ்சம் என்ன சொல்றது, இவ்வளோ டிமாண்டிங்காக இருக்க ப்ரீமியர் லீக் மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் மொமெண்ட் இப்படின்றதுக்கு மேஜிக் தானே, அந்த மேஜிக் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அங்கே கேப்பபிளாக இருக்காங்க. அதனால வந்து எனக்கு ரியல் மேட்ரிட் வந்து கடைசி வரைக்கும் ஃபைட் தான் இருக்க போகுது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆப்போசிட்ல இருக்க பாசா வந்து நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் ஒன் இன்ஜுரி அவே மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பார்சலோனாவோட ஸ்குவாடை பார்க்கும்போது என்னன்னா, இப்போ யார் இவர் லமின் யமால், ரஃபீனியா, லெவன்டோஸ்கி யாராச்சும் ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அடுத்து உள்ள வர போகிற பிளேயர் யாருன்னா ஃபெரன் டோரஸ், காவி, ஃபெர்னால், அதுக்கு முன்னாடி இன்னொரு பிளேயர் நினைக்கிறேன். எல்லாம் பெரிய பெரிய இன்ஜுரிஸ். அவங்க வந்து சின்ன பசங்களை வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஒரு மாதிரி இது இருக்குது. மேபி ஃப்ளிக் வந்து நல்லா மேனேஜ் பண்ணலாம். லமீனோட இன்ஜுரி மட்டும் யோசிச்சு பாருங்க என்ன நடந்துச்சு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. லமீன்லாம் சீரியஸாக சொல்கிறேன் மேஜிக்ங்க. இப்படியே லிட்டில் அந்த மெஸ்ஸியோட குட்டி வெர்ஷனை பார்த்த மாதிரி. அதுவும் ஒரு ஓவர் ஹெட் த்ரூ பால் போடுறது வந்து இன்னும் அது அப்படியே மெஸ்ஸியஸ் லிட்டில் மெஸ்ஸியஸ் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்ல ஒழுங்காவே. அந்த இது பயமாக இருக்குது எனக்கு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு ஏன்னா பெப் கார்டியோலா வந்து மெஸ்ஸிக்கு கொடுத்த அந்த ஒரு குட்டி ஒரு ஃப்ரீடமாக இருக்கட்டும், இல்லை குட்டி அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கட்டும், அது ஃப்ரீடம் தர முடியாது. ஃப்ரீடம் மெஸ்ஸியாக இருக்க வரைக்கும் நீங்கள் யாருக்கும் ஃப்ரீடம் கிடையாது. அவர் வந்து ட்ராக் பண்ணி ஆகணும். அவர் அதுவும் இவரோட ஹை ப்ரெஸ்ஸிங்லாம் பயங்கரமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்சே கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, நம்ம வந்து ஒழுங்காக ப்ரெஸ் பண்ணலைங்கன்றாரு அவர். ஃப்ளிக்லாம் பயங்கர டிமாண்டிங் கோச். அப்படி இருக்கும்போது எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு 10 மேட்சஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஓகே, டூ சூன். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் இது ரிவ்யூ. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.